வரும் செவ்வாய்க்கிழமை சாதாரண கிருத்திகை அல்ல, தை கிருத்திகை. செவ்வாய், கிருத்திகை, தை மாதம், இந்த மூன்று சேர்ந்த நாள் என்றால் வெற்றி கதவுகள் திறக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். இந்த நாளில் முருகனை மனமுருகி வழிபட்டால் தடைபாடுகள் விலகும், கடன் சுமைகள் குறையும், நோய், பகை, பயம் விலகும், தொழில், வேலை, கல்வி அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும், மன தைரியம் மற்றும் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். காலையில் குளித்து சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடை அணிந்து முருகல் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி ஓம் சரவண பவ 108 தடவை சொல்லுங்க. இல்லனா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. ஒரு வாழைப்பழம் அல்லது பால் நிவேதனம் பண்ணுங்க. இந்த தை கிருத்திகை செவ்வாயை தவற விடாதீர்கள். முருகன் அருளால் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. இந்த தகவலை முருகன் பக்தர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த தை கிருத்திகை ஒரு சாதாரண நாள் கிடையாது, இது விதி மாற்றும் நாள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேல் வேல் முருகா சொல்லுங்க.